தயாரிப்போடு நம்முடைய பிள்ளைகள் இளையோர் குழுவினர்கள் இணைந்து நடிக்க இருக்கின்ற இந்த சிலுவை பாதையில் நாம் முழுமையாக தியானிப்போம். அவர்கள் நடிக்கின்ற பொழுது அந்தந்த ஒரு ஸ்தலத்திலே ஆண்டவர் எப்படி பாடுகள் பெற்றிருப்பார், நமக்காக அவர் செய்த தியாகத்தை, அந்த மீட்பு பணி நம்முடைய வாழ்வில் தொடர நாம் எப்படி முயற்சி எடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் சிந்தனையோடு இப்பொழுது நாம் அனைவரும் இந்த சிலுவை பாதையில் பக்தியோடு கலந்து கொள்வோம். சிலுவை பாதை. சிலுவை என்பது இரண்டு மரத்துண்டுகள் அல்ல, மாறாக நமது வாழ்வின் எல்லாம். ஏனையோரின் வாழ்வுக்காக தன்னையே அர்ப்பணிக்கும் ஒரு தியாகத்தின் சின்னம். அன்று இயேசுவின் இறப்புக்கு எந்த ஆலய மணிகள் வெடித்து துக்கத்தை அறிக்கையிடவில்லை, எந்த பத்திரிகைகளும் தலைப்புச் செய்தியை வெளியிடவில்லை, எந்த வானொலி நிலையங்களும் சோக கீதங்களை இசைக்கவில்லை. மாறாக அந்த இறப்பு ஒரு அவமானமாக கருதப்பட்டது. அந்த அவமானத்தின் சின்னம் இன்று அழகிய தங்கச் சிலுவைகளாக நமது கழுத்துக்களை அலங்கரிக்கிறது. அந்த பழிப்புக்குரிய சிலுவை இந்த ஆலயங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. சாவின் சின்னம் வாழ்வின் சின்னமாக, தோல்வியின் சின்னம் வெற்றியின் சின்னமாக நிமிர்ந்து நிற்கிறது. அன்று வெறுத்தொதுக்கப்பட்ட சிலுவையை இன்று அரவணைத்து இருக்கிறோம். நண்பர்களே, உண்மை, அன்பு, நீதி, இரக்கம், அர்ப்பணம் இவைகளின் மொத்த உருவம்தான் சிலுவை. இயேசுவின் சிலுவை பாடுகள் இது என்றோ நடந்து முடிந்துவிட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல, மாறாக இன்றும் நடந்து கொண்டிருப்பவை. இயேசு இறந்து 2000 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இன்று வரை அவர் சுமந்த சிலுவையை பக்தி பொருளாக மட்டும் பார்க்கிறோமே ஒழிய அதன் அர்த்தங்களை உணர்ந்ததில்லை. இயேசுவின் சாயலில் வாழுகின்ற மனிதர்களின் உறவில் சிலுவை பாடுகள் இன்றும் தொடர்கின்றன. வாருங்கள், சிலுவை பாடுகளை சந்திப்போம், சிந்திப்போம். யூதாஸ், யூதாஸ்,
என்ன? யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ. நான் வருகிறேன். யூதாஸ், யூதாஸ், மனிதன் உள்ளத்தில் பாவத்தின் வஞ்சனை நுழைவதால் தான் பாவம் பெருக்கெடுத்து வெள்ளமாய் ஓடுகிறது. யூதாஸ், ஒரு முறை யோசித்து பார். தியாகத்தின் ஆணிவேரை மறுத்தெறிய உன்னை வாழாய் பயன்படுத்த போவது உண்மை. வேண்டாம், நீ தீமையின் வேர்களை அறுக்கப் போவதில்லை. உன் செயல் நன்மையின் ஆணிவேரை அறுத்தெறிய முற்பட போகிறது. யூதா, சிந்திக்காதே. நீயோ போராளி. நீ இதுவரையில் ஏற்றுக்கொண்ட தலைவன் என்ன செய்கிறான்? அவன் இடுப்பில் அச்சை கட்டிக்கொண்டு கேவலம் அடிமையால் உங்கள் கால்களை பெருகுகின்றான். அந்த கால்களுக்கு முத்தமிடுகின்றான். யூதாஸ், சிம்மாசனத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை கேவலம் இயேசுவோடு அடிமையாக இருக்க வேண்டுமா? எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதா நம் வாழ்க்கை? நம் ஆசைகளை அடகு வைக்கவா நாம் பிறந்தோம்? அழைப்பு மணி உனக்காகவே இந்த இரவில் அளிக்கிறது. அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தின் வெண்கல மணி. ஓ சீக்கிரம் போ, உனக்காக ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். போ யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். யூதாஸ், போ. வாய்ப்பு உன் வாசலுக்கு வந்து காத்திருக்கிறது. போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். நான் போகத்தான் போகிறேன். வா யூதாஸ், வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைப்பு கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயிருந்தது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாணைக்கற்களில் உருவாக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதா சொல்கிறாய்? யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதாஸ். சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாசிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மானம். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கிக் கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாசுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். வெற்றிக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறேன்? பெற்றுக்கொள், தயங்காதே. வெற்றிக்கொள் யூதாஸ், வெற்றிக்கொள். மற்றவர்களெல்லாம் இங்கே இருக்க என் சமாதானத்தை உங்களுக்கு எந்த சோதனையும் ஏறாதற்கு பிரார்த்தனை அதற்கும் பாருங்கள்.
உமக்காக விழிப்போடு இருக்கிறோம் தந்தையே. வீட்டிலிருந்து பிரார்த்தனை செய்கிறோம் தந்தையே. இந்த எட்டு வயதில் மூன்று யாரும் சிறியார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. தந்தையே, இதுவரை எது நடந்தாலும் தங்கள் சித்தம் போல் இந்த பாத்திரம் என் நிறத்தில் நீங்க வேண்டும் என்று விரும்பினால் அதை நீங்கும்படி செய்யும். ஆனால் எனது விருப்பத்தின்படி அல்ல, உமது விருப்பத்தின்படி. ஏற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டிய மொத்தம் ஒப்படைப்பதற்கு கொடுக்கிறாய் அருளார். அவசரத்திற்கு என்னை காத்துக்கொள்ள சத்தியாவசியமா நான் கோரினான். அனைத்துக்கும் காரணமான என் தந்தை தன் தூதர்களை அனுப்பி என்னை காக்கிறாரா? என் தந்தையின் சித்தம் எவ்வாறு நடக்க வேண்டியிருக்கிறதோ அதுதான் நடந்திருக்கிறது. உங்களுக்கு யார் வேண்டும்? நற்பெயரான இயேசு. அந்த இயேசு நான் தான். என்னை கைது செய்யுங்கள். அவர்கள் இப்பொழுது எடுத்துச் செல்கிறவனே, இல்லை, ஏன் நானும் வர வேண்டாமா? இல்லை, கூட வராதே, போய்விடு. எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இதில் ஏதோ மோசம் நடக்கிறது. ஏற்றுக்கான என்ன செய்ய போகிறீர்கள்? நானும் வருகிறேன். போடுவானே, அவன் ஒரு தேச துரோகி. அவனை தண்டித்தே ஆக வேண்டும். எடுத்துச் செல்கிறவனே, விடுங்களே, விடுங்கள். மோசம், விடுங்கள். இயேசுவுக்கு மரண தண்டனை நிச்சயம். ஆமாம், இப்படி ஒரு தண்டனைக்கு அவர் என்ன குற்றம் செய்தாரே? அங்கே பேசுகிற தலைமை குழுவுக்கு தெரிந்தால் உண்மையும் போய்விடும். அது சரி, நமக்கு இருக்கு. நடக்க வேண்டிய காரியம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இயேசுவோடு சுற்றும் சீடர்கள் நீங்க ஒருவன் தானே? இல்லையே, நீங்க சொல்லும் இயேசுவை நான் பார்த்ததே இல்லையே. இப்படி அறப்படும் மற்றவர் வீதி நடக்க வேண்டாம். மன்னி இல்லை. ஆமா, நீங்க எங்கேயோ பார்த்திருக்கேன். எத்தனை இயேசுவை பிடிக்கும் போது இருந்தாங்களா? இருக்காது. அந்த இயேசுவை நான் பார்த்ததே இல்லையே. நீயும் அந்த இயேசுவின் சிறுவன் ஒருவன்
இருக்காங்க. ஆனா கொலை தண்டனை கொடுக்க அதிகாரம் அவங்களுக்கு இல்லாததுனால பிலாத்துக்கிட்ட தீர்ப்புக்கு அனுப்பி விசாரணை செய்ய சூழ்ச்சி செய்திருக்காங்க. அந்த நல்லவரை என்னென்ன செய்தாங்களோ ஒன்றாம் நிலை இயேசு கீழ்ப்படப்படுகிறார். இவனை சிறுவையில் அடைய வேண்டும் என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள், நான் அல்ல. மாண்புமிகு ரோம பேரரசின் ஆளுநர் பிலாத்து அவர்களே, எங்களுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் செய்தது நியாயமா? இயேசுவை இங்கே கொண்டு வந்ததும் குற்றம் சாட்டியதும் மத தலைவர்களும் சமய வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களும் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் கீழ்ப்பட்டது நீங்கள் தானே. அவரை சாவுக்கு கையளிக்கும் அதிகாரம் உங்களிடம் தானே இருந்தது. உண்மையை சொல்லுகிறேன், அவரை விடுதலை செய்ய விரும்பினேன். கசையால் அடித்து காயப்பட்ட அவரது உடலை மக்களுக்கு காட்டி இதோ மனிதன் என்றேன். அவர்களுக்கு இறக்கம் வரவில்லை. நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் மனத்தில் இறக்கம் வருகிறதா? அநியாயமாய் துன்புறுத்தப்படும் மனிதர்களை பார்த்து, பொய் வழக்குகள் போடப்பட்டு அல்லப்படும் அப்பாவிகளை பார்த்து உங்களுக்கு இறக்கம் வருகிறதா? பெரிதாக என்னை கேள்வி கேட்க வந்து விட்டீர்களே. பரிசேயர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், அவர்களை பகைத்துக் கொள்ள என்னால் முடியுமா? என் பதவியின் மீது எனக்கு ஆசைதான். அந்த பதவி தரும் சுகங்கள் வசதிகள் மீது ஆசைதான். உங்களுக்கு இல்லையா? நண்பா, இன்றைய சமுதாயத்தில் அநியாய தீர்ப்புகள் இன்னும் தொடர்கின்றன. பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, ஏழைக்கு ஒரு தீர்ப்பு, படித்தவனுக்கு ஒரு தீர்ப்பு, பாமரனுக்கு ஒரு தீர்ப்பு. உண்மையால் சமுதாயம் வளர்ந்திட உயர்ந்திட பாடுபடும் நல் உள்ளங்களின் மனதை புரிந்து கொள்ளாது புண்படும்படி தீர்ப்பிட நம் சமுதாயம் சலித்துக் கொள்வதில்லை. சோம்பேறி, உதவாக்கர, பொறுக்கி, குடிகாரர், பொறுப்பிலாளர், ஓடுகாரி என பட்டம் கட்டி தீர்ப்பிட்டு அவர்களை நடைமுறையாக்கி நம்மால் தெருவில் நிற்கும் குடும்பங்கள், மனிதர்கள் எத்தனை எத்தனை. அடுத்தவரை தீர்ப்பிடும் போதெல்லாம் நமக்கு நாமே சாபமிட்டுக் கொள்கிறோம் என்பதை நினைப்போம். நமக்கு நாமே தீர்ப்பிட்டுக் கொள்வோமா?
இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். ஐயா, நீர்தான் இந்த போர் வீரர்களுக்கு தலைவரா? குற்றமற்ற ஒரு நீதிமானின் தோள் இத்துணை பாரச் சிலுவை சுமத்துகிறீர்களே, இது நியாயமா? உங்களுக்கு தெரியாதா இயேசு குற்றமற்றவர் என்று? தெரியும். எங்களுக்கு தெரியாதா யார் குற்றவாளி யார் குற்றமற்றவர் என்று? உரோம படையில் வீரர்களாக இருப்பது எங்கள் தொழில். எத்தனை ஆண்டுகால அனுபவம். எங்களுக்கு தெரியாதா? முகத்தை பார்த்தே சொல்லிவிடுவோமே. குற்றமற்றவர் என்று தெரிந்தும் இப்படி சிலுவை சுமத்தி கல்லறைக்கு கூட்டி போகிறீர்களே, இது நியாயமா? நியாயம் அநியாயம் என்று பார்த்துக் கொண்டிருந்தால் நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? சொல்லுகிறார்கள், செய்கிறோம். கட்டளை இடுகிறார்கள், நிறைவேற்றுகிறோம். இது நியாயமா, இது சரியா என்று நீங்கள் கேட்பது போல எங்கள் மனசாட்சியும் அவ்வப்போது வேண்டாம் என எச்சரிக்கும். ஆனால் நாங்கள் அதை பொருட்படுத்துவது இல்லை. எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பணம் வேண்டும், வசதிகள் வேண்டும். அது இருக்கட்டும். நீங்கள் எப்படி பணத்துக்காக, வசதிக்காக, பதவிக்காக, உங்கள் சுகத்துக்காக பிறர் மீது நீங்கள் சுமைகளை சுமத்துவதில்லையா? வாழ்க்கை என்பது மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதல்ல, முட்களால் அலங்கரிக்கப்பட்டது. இன்னும் ஏன் நீ சுகமான வாழ்க்கையை தேடித் திரிகிறாய்? கடுகளவு சுமையை கூட உன் கரத்தால் தொட நீ விரும்புவதில்லை. ஆனால் இதோ என்னை பார்த்தாயா? பெரும் சுமையை தூக்கி சுமக்கிறேன். துன்பங்களிலிருந்து பறப்பதுதானே இன்பம். ஆம் நண்பா, நான் துன்புறும் சகோதரர்கள் நடுவில் தான் இருக்கிறேன். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, படுக்க இடமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பாமரர்களுக்கு முன்னால் ஆன உதவியை செய்யக்கூடாதா? உன் வீடு, உன் பிள்ளை என்ற வட்டத்திற்குள்ளே நீ என்று சுழன்று கொண்டிருக்கிறாயே. இந்த குறுகிய வட்டத்தை விட்டு எப்போது வெளிவரப் போகிறாய்? எப்போது பசித்திருப்பவருக்கு பகிர்ந்தளிக்கப் போகிறாய்? வாழ்க்கையிலே நீ ஒரு சுமை தாங்கியாகவே இரு. காரணம், உன்னை சூழ்ந்து பலர் மனபாரத்தோடு இருக்கிறார்கள். அவர் தங்கள் சுமைகளை இறக்கி வைத்து இழைப்பார்கள். இயேசு முதல் முறை கீழே விழுகிறார்.
முன்னாடி சாய்ந்து தலையில் விழுந்து கிடப்பதை பார்க்க கூட முடியவில்லையே. இப்படி தலையில் முள்முடியும் தோளிலும் கையிலும் பார சிலுவையுமாய் நீ தரையில் விழுந்து கிடப்பதை பார்க்க மனம் பரிதவிக்கிறதே, பரிவரிக்கிறதே. ஏன் இயேசுவே, ஏன் இந்த நிலை உமக்கு? பாவம் செய்வது மனித இயல்பு, பாவத்திலேயே வீழ்ந்து கிடப்பது சாத்தானுடைய இயல்பு. இன்றும் நாம் வீழ்கின்றோம். எதற்காக? குறுகிய நோக்கில் குடித்துவிட்டு விழுந்து கிடக்கும் குடும்பத் தலைவர்கள், குடிவெறியில் அடித்து நொறுக்கி வீழ்த்தாட்டப்பட்டுள்ள குடும்ப பெண்கள், சகோதர உறவை மறந்து கோபத்தாலும் கொலை வெறியால் ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்ந்து கிடப்போர், பிறரின் வளர்ச்சியில் பொறாமை கொண்டு பிறரின் பலவீனங்களை தெளிவுபடுத்தி விமர்சித்து அவர்களை முடமாக்கி பிறரை விழச் செய்த தருணங்கள் எத்தனை! இயேசு விழுந்தார், உடனே எழுந்தார். ஆனால் நாம் எழுவது எப்போது? இயேசுவின் தாய் மகனை சந்திக்கிறாள். மகனே, மகனே, உன்னை ஈன்றெடுக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். உன்னை ஆளாக்கும் தகுதியையும் எனக்கு தந்தாய். ஆனந்தப்பட்டேன். ஆனால் இப்படி ஒரு நிலையை எனக்கு தருவாய் என்று ஒருபோதும் நினைத்ததில்லையே மகனே, ஒருபோதும் நினைத்ததில்லையே. பொத்தி பொத்தி வளர்த்த என் பிள்ளை ரத்த வெள்ளத்தில் எப்படி தாங்கும் ஐயா, என் இதயம் எப்படி தாங்கும்? தேவ சித்தமே, நான் சித்தம். தேவ சித்தமே, நான் சித்தம்.
இதோ உன் மகன். இந்த வேதனை உனக்கு வந்திருக்கவே கூடாது. உலகத்தில் உள்ள எந்த தாய்க்கும் இப்படிப்பட்ட ஒரு வேதனை வரவே கூடாதம்மா. என் உடம்பெல்லாம் வலிக்கிறது. என்னால் தாங்கவே முடியவில்லை அம்மா. எனக்காக நீ கண்ட கனவுகள் அத்தனையும் இன்று கருகிவிட்டதே அம்மா. கலங்காதே. இவை அனைத்தும் என் தந்தையின் விருப்பம். உன் உள்ளத்தை வாழால் ஊடுருவ வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம். துடிக்கின்ற இதயத்தை நான் பார்க்கிறேன் அம்மா. உன் இதயத்திலிருந்து சொட்ட சொட்டாக ரத்தம் வழிவதை காண்கிறேன் அம்மா. கண்ணாடி துண்டுகளாக உன் இதயம் நொறுக்கப்படுகின்ற சத்தம் என் காதுகளை எட்டுகின்றது அம்மா. என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட என் தாய் கண்ணீர் வடிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? என் தாயை போல இந்த எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். குடித்து குடித்து வாழ்வை பாழாக்கும் கணவன்மார்களால் இந்த எத்தனை குடும்பங்கள் குட்டிச்சவராகி போகின்றது. எத்தனை மனைவிமார்கள் கண்ணீர் கடற்கரையில் தவம் புரிகின்றார்கள். பெண்களை அடிமையாக்கி வீட்டுக்குள்ளே அழைத்து வைத்து பொம்மைகளாக நடத்தும் போக்கிற்கு என்று விடுதலை தரப்போகிறார். வழி தவறி நடக்கும் பெண்களுக்கு வழிகாட்டியாக இரு. யாருக்கும் இடலாக இருக்காதே. பெற்ற பிள்ளைகளே தனது தாய்மார்களை எட்டி உதைக்கும் பரிதாப நிலை. வயதாகி போனவர்கள் என்று ஒதுக்கி நிறுத்தும் நிலை. ஊனமுற்று போனார்கள் என்று விலக்கி வைக்கும் நிலை. இப்படி பல இன்றும் நீ வாழும் சமுதாயத்தில் நடந்து கொண்டே இருக்கின்றது. தாயின் கண்ணீர் சக்தி வாய்ந்தது. என் தாயின் கண்ணீரை நீ துடைக்க நினைத்தால் உன்னை சுற்றி வாழும் தாய்மார்களின் கண்ணீரை முதலில் துடைத்துவிடு. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். அழ்வாரோடு அழ உலகில் ஆட்கள் குறைவு. வேதனையை பகிர்ந்து கொள்ள துணிந்தவர்கள் மிக மிக குறைவு. பாரத்தை பகிர்ந்தால் தானே பாரம் குறையும். இதோ சீமோன் ஒரு தாழ்ந்த இனத்தவன் இருந்தும் இறைவனுக்காக இறங்கி அவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்கிறான். உதவி என்பது முதற்றோடு நின்றுவிட அல்ல, உள்ளம் கூறுவதை அது செயலாக்க துடிப்பது. மழையிலும் வெயிலிலும் ஒதுங்க வீடின்றி வாழும் அனாதைகளை, ஆதரவற்றவர்களை கண்டபோது நாம் என்றாவது உதவியதுண்டா?
உணவு, உடுக்க உடையின்றி வாழும் மக்களுக்கு மனமிறங்கி நாம் உதவியிருந்தா நாமும் மனித ஜீவன்கள் தானே. படிக்க திறமை இருந்தும் படிக்க வழியில்லாமல் வாழுகின்ற மக்களுக்கு நாம் நேசக்கரம் நீட்டியிருந்தால் மக்கள் நலனுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களின் ஆவி அடங்கியது ஆராதனை செலுத்தும் நாம் அவர்கள் வாழும்போதே அவர்களின் சமூக நல போராட்டங்களுக்கு துணை நின்றோமா? இதுவரை வாழ்ந்துள்ள நம் வாழ்வை உதவி செய்கின்ற சீமோனோடு ஒப்பிடுவோம். நம் உள்ளத்தின் பாசத்திற்கு, பரிவிற்கு, கரிசனை உணர்வுக்கு என்றாவது நாம் வடிகால் கட்டியிருந்தா? இல்லை என்றால் இன்றே நாம் புறப்படுவோம். இயேசுவின் திருமுகத்தில் ஒரு பெண் துடைக்கிறாள். ஒரு கூட்டுப்புழு பட்டுப்பூச்சியாகின்றது, ஒரு பூனை புலியாகின்றது, ஒரு பெண் புரட்சி செய்கின்றாள். பெண்ணினம் இங்கு தலை நிமிர்கின்றது. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். அன்பிற்கு எல்லை இல்லை, தூய அன்பு துணிவுள்ளது. உண்மையான நட்புக்கு உறவுண்டு. துணிந்த பின் துன்பம் கூட தூர போகும் என்பது தெரிந்தும் எத்தனை பேர் வெரோனிக்காவாக மாறியுள்ளோம். வேதனை காலத்தில் வெந்து கொண்டுள்ளவர்களுக்கு சுற்றமும் நட்பும் சுருங்கிவிட்ட சூழ்நிலையில் ஆற்றோடு அழைத்துச் செல்லப்படும் செத்த மீனாக உள்ளோமா? ஏழைகளின், எளியவர்களின், உறவினர்களின் இழிநிலையை துடைக்க முற்பட்டதுண்டா? துடைத்துப்பார். நீ பெறுவதும் இயேசுவின் முகமே. நியாயத்திற்காக பேச வேண்டிய சமயங்களில் வாயடித்து வெட்கத்தால், பயத்தால் பல நல்ல செயல்களை செய்ய கிடைத்த வாய்ப்புகளை வீணாக்கியதை நினைப்போம். இனியாவது கிடைக்கின்ற வாய்ப்புகளை ஆண்டவரது அருளால் விரயமாக்காது துணிவுடன் நின்று செயல்படுவோமா?
கடவுள். பாதம் தடுமாறினாலும் பாதை மாறாமல் போகின்றார் நம் தலைவன் இயேசு. பசி, களைப்பு, துயரம், வேதனை, அவதூறுகள் இவையெல்லாம் இறைவனை இரக்கமில்லாமல் வாட்டுகின்றன. தனிமையை தாங்க முடியாமல் தள்ளாடினாலும் கொண்ட கொள்கையில் தள்ளாடவில்லை. ஓ ஜீவன்களே, உயர்ந்த கொள்கையில் தெளிவும் தெளிவில் உறுதியும் இருந்தால் யாரும் உங்களை அசைக்க முடியாது, அழிக்க முடியாது. நோயால், கடன் தொல்லையால், ஏமாற்றுக்களால் நிமிர முடியாமல் இருந்தவர்களுக்கு என்றாவது நாம் உதவியதுண்டா? தனி மனித துதி, போதை, பிடிப்பற்ற வாழ்வு போராட்டங்களில் லட்சிய பாதையை விட்டு விரக்தியில் விழுந்து நிற்கும் 1000 இளைய உள்ளங்களை காக்க நாம் துணிந்ததுண்டா? வாழ்வில் வழிச்சு விழுந்தோரை, ஒதுக்கப்பட்டோரை கரநீட்டு காத்தவர் இயேசு. நாம் யாருக்கு உதவுகின்றோம்? தனது பின்னால் அழைத்து கொண்டு வந்த பெண்களுக்கு இயேசு ஆறுதல் அளிக்கின்றார். அழிந்து அச்சமற்ற ஆசையால், நவநாகரிக முகத்தால் பொருட்களை வாங்கி பிடிக்கும் பேராசைக்காரர்களுக்காக அழிந்து, பொறாமை என்றால் வெறுப்புணர்வால் குடும்பங்களை கூறுபோடும் தலைவன் தலைவிக்காக அழிந்து, ஒழுக்கமற்ற வாழ்வால் குடும்ப சமாதானத்தை குலைக்கும் கணவன் மனைவிக்காக அழிந்து, வரவுக்கேற்ற செலவு செய்யாமல் வீண் ஆடம்பரங்கள், போதை மயக்கங்களில் வாழ்ந்து குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டுவிடும் பொறுப்பற்ற தலைவன் தலைவிக்காக அழிந்து, வயோதிகர்களை அலட்சியம் செய்யும் வாலிப கொடுமைக்காக அழிந்து, தேசப்பற்றை உயிர் மூச்சாக கொள்ளாமல் சோம்பித் திரியும் மக்களுக்காக அழிந்து, உங்கள் கண்ணீர் சமூக தீமைகளை பரிசுத்தப்படுத்தட்டும். அது புது வாழ்வின் புது குரலை பிறத்தளிக்கும்.
அவரை அழுத்தினாலும் பலம் குறைந்த அவர் எழுந்து நடக்க முனைகின்றார் தன் இலக்கு நோக்கி. விதையாக விழுந்தால் கண் தரும் மரமாகலாம், மழையாக விழுந்தால் நதியாகலாம், விலைவாசி விழுந்தால் குடிசைகளில் மகிழ்ச்சி பிறக்கலாம். சவுலின் வீழ்ச்சியில் பவுலின் எழுச்சி பிறக்கவில்லையா? வீழ்ச்சியே புதுவாழ்வின் தொடக்கம். அது ஒரு ஆரம்பத்தின் விடிவு. நாம் எவ்வாறு விழுந்துள்ளோம்? மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி, பணத்துக்கும் பயமுறுத்தவர்களுக்கும் அடிமையாகி, சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அடிமையாகி இருக்கின்றோம். நண்பர்களே, வன்முறைகள், அதிகார அடக்குமுறைகள், உண்மை மறுப்புகள், உறவு சிதைவுகள் போன்ற சமர்த்திகளால் நாம் உடைந்து உருக்குலைந்திருக்கலாம். ஆனால் இயேசு காட்டும் லட்சிய வாழ்வின் மதிப்பீடுகளை நம் நெஞ்சம் சுமக்கும் வரை இவைகளால் நமக்கு இறப்பில்லை. நம் கண்ணர் ஆடைகள், சுயநல போர்வைகள், பொய் முகங்கள் களையப்பட்டால்தான் நிறைவாழ்வு விடையலாகும். நவநாகரிக ஆடை அணிகலன்களால், ஒப்பனை உடை அலங்காரங்களால், மேலை நாட்டு நாகரிகங்களுக்கு அடிமையாகும் போலி கலாச்சாரங்களுக்கும், விளம்பர வினோதங்களுக்கும், நுகர்வு கலாச்சாரத்திற்கும் விலை போவோர் நம்ம எத்தனை பேர்? கல்வியை வியாபாரமாக்கி, கலாச்சார சீரழிவு செய்து, காசையை ஆராதித்து, பொய் முகங்களை, போலி உறவுகளை, ஒழுங்கற்ற ஒழுக்க முறைகளை நிஜமாக்கி, மாணவ சமூகத்தை திசைதிருத்தி, மனித மாண்பை மதிப்பை மறுதளிப்போர் நம்ம எத்தனை பேர்? எங்கே ஏழ்மை, வறுமை, அறியாமை காரணமாக மக்கள் மனித மாண்பை இழக்கின்றார்களோ அங்கே இறைவன் துணிவுறுத்தப்படுகின்றார். நீ கண்ட கனவை நனவாக்கும் உன் பாதையில் என் பயணத்தில் இன்றே தொடங்க வரும் தாரும்.
மரித்த இயேசுவை தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். என்னப்பா ஏசையா, என்னப்பா வலிக்குதாப்பா? காயங்கள்லாம் வலிக்குதாப்பா? சொல்லுப்பா ஏசையா, சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லு. நீங்க யாரும் அழாதீங்க, யாரும் அழாதீங்க. என் புள்ள சாகல, என் புள்ள சாகல, தூங்கிக்கிட்டு இருக்காரு, தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் புள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு.
சுரண்டல் சமூகத்தினால் எழ முடியாமல் அநீதிகளால், லஞ்சத்தால், ஊழல்களால் உருக்குறைந்த நிலையில், பொருளாதார அழுத்த நிலையினால் வட்டி மேல் வட்டி கொடுத்து வாழத் தெரியாமல், ஜாதி மத இன வெறியர்களால் வேறுபட்ட நிலையில், அன்பு பாசம் உண்மை உறவுகளை மறந்து பகைவர்களாக வாழ்வை வாழத் தெரியாமல் அழிவதைக் கண்டு பாரத தாய் அழுகின்றாள். ஏன் நம் திருச்சபை தாய் கூட அழுகின்றாள். ஆன்மீக ஆழமில்லாமல் மக்கள் அடிமையாவதைக் கண்டு, சமூக சிந்தனை இல்லாமல் மனிதனை மனிதன் வெறுப்பதைக் கண்டு, சகோதர எண்ணமில்லாமல் ஒருவரை ஒருவர் அடக்கி அழிக்க துடிப்பதைக் கண்டு நம் அன்னை அழுகின்றாள். இந்த அழுகுறதை மாற்றி அமைதியில் வாழ்வது எப்போது? அமைதியில் வாழ்வது எப்போது? அடக்கம் செய்கிறார்கள். வேதனை உரமாகும் தேவனின் வழியாகும் ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போகுது. அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். அன்று இறைவனின் ஊர்வலம், இன்று மனிதனின் ஊர்வலம். மாண்புகள் மலர்ந்திடும், புது வாழ்வுகள் பிறந்திடும். ஊர்வலம் போகுது, இறுதி ஊர்வலம் போகுது. வாழ்க்கை கருவறையிலிருந்து கல்லறை வரையில் போராட்டமாகவே இருக்கின்றது. இருந்தாலும் வாழும் வாழ்க்கைக்கு
ஓர் அர்த்தம் தேவை. அது அன்பினால் கதரும் கதறலா, இல்லை மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு காரி உமிழப்படும் வாழ்க்கையா? முடிவுகள் நம்மிடமே.